பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் வாலா. அகீதத்து தௌஹீத் ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் ஹபிதஹுல்லாஹ் அவர்களுடைய பாடங்களில் ஜாஹிலியா, ஃபிஸ்க், தலால், ரித்தா இதை பற்றிய விளக்க குறிப்புகளை படிக்க இருக்கிறோம். முதலாவது ஜாஹிலியா. ஜாஹிலியா என்று சொன்னால் அறியாமை காலம். ஜாஹிலியத் என்பது இஸ்லாமுக்கு முன் அரபியர்கள் அல்லாஹ்வை பற்றியும் அவனுடைய தூதர்கள், மார்க்க கடமைகள் இவைகளை பற்றியும் அறியாமல் இருந்ததோடு குலப்பெருமையை பேசிக்கொண்டு பெருமை அடித்து கொண்டு திரிந்த நிலையை குறிக்கும். இதுதான் ஜாஹிலியாங்கிறது. இமாம் இப்னுல் கசீர் ரஹிமஹுல்லா அந்நிகாயால குறிப்பிட்றாங்க. ஜாஹிலியத்துனா என்னன்னா, இதுதான் இஸ்லாமுக்கு முந்தி இருந்த நிலை. குஃப்ரிலும் ஷிர்கிலும் அறியாமையிலும் குலப்பெருமையிலும் ஜாதி வெறியிலும் இருந்து கொண்டிருந்தது. அறியாமை அல்லது அறிவை பின்பற்றாமை என்று சொல்லலாம். அதாவது ஒருத்தருக்கு இல்மில்லாத நிலை, அறியாமை நிலை, அல்லது அதை பின்பற்றாத நிலை, இல்மை பின்பற்றாத நிலை. இவன் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா சொல்கிறாங்க, யார் சத்தியத்தை அறியவில்லையோ அவன் சாதாரண ஜாஹில், அது அறிவிலி. சத்தியத்தை அறியாதவன் ஒரு சாதாரண அறிவிலி. எவன் சத்தியத்திற்கு மாற்றமான கொள்கை கொண்டிருக்கிறானோ அவன் ரெட்டிப்பு மடையன், அதாவது டபுள். அவன் அதற்கு எதிரான கொள்கை, சத்தியத்துக்கு எதிராக கொள்கை கொண்டிருக்கிறவன் அவன் 2 மடங்கு பெரிய மடையன். இந்த விஷயம் தெளிவானால் அறிந்து கொள்ளுங்கள். இப்படி தெரிஞ்சுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகைக்கு முன்னர் மக்கள் அறியாமையில் இருந்தார்கள். அவர்களது சொல் செயல் யாவும் ஒரு அறிவிலியால் உருவாக்கப்பட்டவையாக இருந்தன. ரசூலுல்லாஹ்வுடைய வருகைக்கு முன்னாடி இருந்த மக்கள் யாருடைய சொல்லையெல்லாம் முட்டாள்தனமான கொள்கைகளைத்தான் அவங்க நம்பிக்கொண்டு அந்த செயலை எடுத்துக்கொண்டு இருந்தாங்க. எனவே அவற்றை செய்யக்கூடியவனும் முட்டாள்தான், அதாவது ஜாகில் தான். அந்த மக்கள் ஜாகிலாக இருந்தாங்க, அதை பின்பற்றக்கூடியவனும் ஜாகிலாக தான் இருந்தான். அவ்வாறே இறைத்தூதர்கள் கொண்டு வந்ததற்கு மாற்றமான யூத கிறித்துவம் அறியாமை தான். நபிமார்கள் கொண்டு வந்த தீனுக்கு எதிராக இருக்கக்கூடிய யகூதிகளுடைய, நசாராக்கள், கிறித்தவருடைய கொள்கைகளும் ஜாகிலியத்தில் தான் வரும். அதுவும் ஜாகிலியத்து தான். இவற்றை பொதுவான ஜாகிலியத் என்று சொல்லப்படும். இது எல்லாம் மொத்தமாக பொதுவான ஜாகிலியத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகைக்கு பின்னர் ஜாகிலியத் என்பது காஃபிரான் நாடுகள் போன்ற சில குறிப்பிட்ட நாடுகளிலோ சில மனிதர்களிலோ காணப்படலாம். ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடிங்கிறது ஒட்டுமொத்தமாக பொதுவாக ஜாகிலியத்தில் தான் இந்த காலம் இருந்துச்சு. அதாவது நாடுகள் எல்லா இடத்துலையும் அப்படி தான் இருந்துச்சு. எல்லாமே குஃப்ரும் ஷிர்க்கும் இருந்துச்சு. ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய வருகைக்கு பிறகு என்ன மாறிடுச்சு அப்படின்னா, ஜாகிலியத்துங்கிறது சில இடங்களில் இருக்கலாம், சில மனிதர்கள்ட்ட இருக்கலாம். ஒட்டுமொத்தமாக ஜாகிலியத்தில் இருக்குது உலகம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா சத்தியம் இருக்குது, அல்லாஹ்வுடைய வேதம் இருக்குது, நபியுடைய சுன்னா இருக்குது, முஸ்லீம்களும் இருக்கிறாங்க. ஆகவே ஜாகிலியத்து ஒட்டுமொத்தம் உலகம் முழுக்க ஜாகிலியத்து இருக்குன்னு சொல்லக்கூடாது. புரியுதா? ஏன்கிட்ட இப்போ இருக்கிற நிலை காஃபிரான நாடுகள் இருக்குது, அப்போ அந்த காஃபிரான நாடுகள்லாம் ஜாகிலியத்தில் இருக்குன்னு சொல்லலாம். சில நபர்கள், மனிதர்கள்ட்ட சில கொள்கைகள் காரணமாக அவங்கள்ட்ட அந்த குறிப்பிட்ட ஜாகிலியத்து இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக ஜாகிலியத்துன்னு சொல்ல முடியாது. உதாரணமாக, ஒரு மனிதன் இஸ்லாமை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் அவன் அறியாமையிலே இருக்கிறான், ஜாகிலியத்தில் தான் இருக்கிறான். முஸ்லீமாருக்கு முன்னாடி அவன் இஸ்லாமிய நாட்டில் இருந்தாலும் சரிதான், முஸ்லீமான நாட்டில் இஸ்லாமிய மக்கள் இருக்கக்கூடிய நாட்டில் இருந்தால் அவன் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னா அதற்கு முன்னாடி வரைக்கும் அவன் ஜாகிலியத்தில். பொதுவாக காலத்தை அடிப்படையாக வைத்து நோக்குகையில், அதாவது ஒரு காலம் வைத்து பார்க்குறதா இருந்தால் எப்போ எந்த காலத்தை சொல்லுவோம்? அது ஜாகிலியத்துடைய காலன்னு ரசூலுல்லாஹ்வுடைய வருகைக்கு முன்பு. இது காலத்தை அடிப்படையாக வச்சு சொல்லு. வருகைக்கு முன் உள்ளதான் சொல்ல முடியும். வருகைக்கு பின்னர் ஜாகிலியத் என்பது இல்லை. காலத்தை அடிப்படையாக சொல்லும்போது வருகைக்கு முன்னாடி இருந்துச்சு, ரசூலுல்லாஹ்வுடைய வருகைக்கு பின்னாடி ஜாகிலியத் என்பது இல்லை. ஏனென்றால் நபி அவர்களது உம்மத்தில் ஒரு கூட்டம் மறுமை நாள் வரை சத்தியத்தில் இருந்து கொண்டே இருக்கும் என்பது தெளிவான விஷயம். ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் இருக்குது, மறுமை நாள் வரைக்கும் ஒரு கூட்டம் சத்தியத்தில் இருக்கும். அப்போ ஒரு கூட்டமாவது இருக்கும், முஸ்லீம்கள் இருப்பாங்க. ஆகவே அப்படி சொல்ல முடியாது. ஆனால் குறிப்பிட்ட சில ஜாகிலியத்துகள், அதாவது ஜாகிலியா காலத்தில் இருந்த அறியாமையான கொள்கைகள், மூட வழக்கங்கள், குஃப்ர்கள், ஷிர்க்குகள், சில ஜாகிலியத்து சில வேளை சில இஸ்லாமிய நாடுகளில் உள்ள முஸ்லீம்கள் கூட இருக்கலாம். ஒரு முஸ்லீம்கிட்ட கூட சில ஜாகிலியத்து இருக்கலாம். உதாரணமாக, அர்பஊன் ஃபி உம்மதி மின் அம்ரில் ஜாஹிலியா ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அபு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் சஹீஹ் முஸ்லீமில் 1700வது ஹதீஸாக இடம்பெறுது. எனது சமுதாயத்தில் 4 விஷயங்கள் அறியாமை ஜாகிலியத்தாக இருக்கின்றன. அது ஜாகிலியா காலத்தில் இருக்கக்கூடியது
என்னுடைய சமுதாயத்தில் இருக்கும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. என்றும் அபூதர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து இன்னக்கும் இம்ருஉன் ஃபீக ஜாஹிலியத்துன், உன்னிடத்தில் இன்னும் ஜாஹிலியத்தின் பண்புகள் இருக்கின்றன அப்படின்னு அபூதரை பார்த்து அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தடவை என்னது கருப்பு இன மக்களை ஒரு இழிவாக ஒரு வார்த்தையை கொண்டு பேசிட்டாங்க. அப்போது இது நிறத்தின் அடிப்படையில் அடிமைங்கிற அடிப்படையில் இழிவாக பேசுகிறது, இது ஜாகிலியத்துடைய ஒரு பண்பு, அது அந்த பண்பு உன்னிடம் இருக்குது அப்படின்னு அபூதர்கிட்ட ஒரு தடவை சொல்ல கண்டிச்சாங்க. சரியா? அல் மஅரூர் இப்னு சுவைத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற புகாரில் 30வது செய்தியாக இது இடம்பெறுது. அதாவது என்ன நடந்தது அப்படின்னு கேட்டால், மஅரூர் இப்னு சுவைத் சொல்கிறாங்க, நான் அபூதர் அவர்களை மதீனாவிற்கு 3 மைல் தொலைவில் உள்ள ரபதா என்னும் இடத்தில் சந்தித்தேன். அப்போது அவர் மீது பழையதும் புதியதுமாக ஒரு ஜோடி ஆடையும் அதே போன்று அவருடைய அடிமை மீது ஒரு ஜோடி ஆடையும் கிடப்பதை கண்டேன். நான் அடிமையும் எஜமானர் ஒரே போல ஆடை அணிந்திருப்பதை கண்டு வியந்து அதை பற்றி அவரிடம் கேட்டேன். அதற்கு அவர்கள் கூறினார்கள், நான் ஒரு மனிதரை ஏசி கொண்டிருக்கையில் அவருடைய தாயை இழிவுபடுத்தி பேசிவிட்டேன். அப்போது என்னை பார்த்து நபி அவர்கள், அபூதர், அவரையும் அவருடைய தாயும் இழிவுபடுத்தி பேசினீரா? நீர் அறியாமை காலத்து பழக்கம் ஒன்றை கொண்டிருக்கும் மனிதராக இருக்கிறீர். அடிமைகள் உங்களுடைய சகோதரர்கள் ஊழியர்களுமாக இருக்கிறார்கள். அல்லாஹ் தான் அவர்களை உங்கள் அதிகாரத்தின் கீழ் கொண்டு வந்திருக்கிறான். எனவே தம் சகோதரரை தமது அதிகாரத்தில் வைத்திருப்பது தாம் உண்பதிலிருந்து அவருக்கு உண்ண கொடுக்கட்டும், தாம் உடுத்திலிருந்து அவருக்கு உடுத்த கொடுக்கட்டும், அவர்களின் சக்திக்கு மீறிய பலுவை அவர்கள் மீது சுமத்த வேண்டாம். அப்படி அவர்களுக்கு சக்திக்கு மீறியதை ஏதும் பணியை கொடுத்தால் நீங்கள் அவர்களுக்கு உதவுங்கள் என்று சொன்னாங்க. இது அபூதருக்கு சொன்ன அறிவுரை. எப்போ ரசூலுல்லாஹ் இது சொல்கிறாங்கன்னா, அபூதர் ஒரு தடவை தன்னுடைய அடிமை ஒருவர் இருக்கிறாரு, அவர் ஒரு மனிதரை திட்டுறாங்க, அவருடைய தாயையும் இழிவுபடுத்தி பேசிடுறாங்க. இப்போ இந்த மாதிரி பேசுகிறத கேட்டுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்து சொன்னாங்க. இப்போ அதிலிருந்து அபூதர் என்ன செய்துட்டாங்க, உடனே தன்னுடைய அடிமைக்கு தான் அணியக்கூடிய ஆடை தான் கொடுப்பாங்க. அதான் அதே தரத்தில் இருக்கும். அடிமை எஜமான 2 பேரும் ஒரே தரமான ஆடை அணிஞ்சிருப்பாங்க. அதாவது பாகுபாடு காட்டலை. அந்தளவுக்கு அபூதர் மாறிட்டாங்க. அப்போ ஜாகிலியத் பண்புக்கு எதிராக இருக்கணும் அப்படின்ட்டு. அப்போ ஜாகிலியத் பண்பு ஒரு முஸ்லீமோட கூட எப்போயா வரலாம் அப்படிங்கிறது இது ஒரு ஆதாரம். அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே குறிப்பிட்றாங்க. ஜாகிலியத்துடைய பண்புகளில் 4 இன்றும் உம்மத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறத பற்றி வரும்போது, குலப்பெருமை பாராட்டுவது, பாரம்பரியத்தை குறை சொல்வது, கோள்களால் மழை பொழியுது என்று எதிர்பார்ப்பது, ஒப்பாரி வைத்து அழுவது, இதையெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. சஹீஹ் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் அது. அப்போது இதிலிருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாவுடைய இந்த செய்தியை இக்திதாஉல் சிராத்தில் முஸ்தகீமில் சொல்லப்படுற இந்த செய்தியை ஷேக் ஃபௌசான் இங்கே மேற்கோள் காட்டுறாங்க. ஆக ஜாகிலியத் என்பது அறியாமையை குறிக்கும். அது 2 வகையாக ஆகிடும். ஒன்று பொதுவான ஜாகிலியத், இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக அனுப்பப்படுவதற்கு முற்பட்ட காலத்தில் உள்ளது. அப்போ அப்படி தான் இருந்துச்சு பொதுவான ஜாகிலியத். அது ரசூலுல்லாஹ்வுடைய வருகை வந்த பிறகு முடிஞ்சிருச்சு. இனி பொதுவான ஜாகிலியத் மறுமை நாள் வரைக்கும் இல்லை. ஏன்னா ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்க, அந்த ஜாகிலியத் முடிஞ்சிருச்சு. பொதுவாக உலகம் முழுக்க ஜாகிலியத்தாக இருக்கிறது. 2வது, சில நாடுகளோ ஊர்களோ தனிநபர்களோ அவரிடம் இருக்கக்கூடிய ஒரு வகையான அறியாமை, ஜாகிலியத் ஏதாவது இருக்கும். தப்பான கொள்கைகள், தப்பான விஷயங்கள், அது இருந்து கொண்டே தான் இருக்கும். அது மனிதர்களில் பலரும் பலவிதமாக கொண்டிருப்பாங்க. இதில் ஜாகிலியத்தை பொதுப்படையாக பயன்படுத்துவது கூடாது என்பது தெளிவாகுது. ஒட்டுமொத்தம் உலகம் முழுக்க ஜாகிலியத்தில் இருக்குன்னு சொல்லக்கூடாது. முழு உலகம் ஜாகிலியத்தில் இருக்கிற ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி இருந்த நிலைமைக்கு மாறிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் ஒட்டுமொத்த முஸ்லீம்களை கூட காஃபிர்னு சொல்கிறதா அர்த்தமாயிடும். புரியுதா? முஸ்லீம்களை கூட, முஸ்லீம் நாடுகளை கூட காஃபிர் நாடுன்னு சொல்கிறதா அர்த்தமாயிடும். இந்த வார்த்தையை ஒட்டுமொத்தமாக ஜாகிலியத்தை முழு முஸ்லீம் மூலமும் இப்போ ஜாகிலியத்தில் இருக்குன்னு சொன்னது சையத் குத்துப். அவர் தான் இதை சொன்னார், இந்த கொள்கையை சொன்னார். இதன் மூலமாக ஒட்டுமொத்த முஸ்லீம் நாடுகள், முஸ்லீம்கள் எல்லாருமே காஃபிர் ஆகிட்டாங்க, தக்ஃபீர் செய்கிறார் அவர். இந்த சையத் குத்துபுங்கிற இஹ்வானி, அல் இஹ்வானுல் முஸ்லிமூன் அப்படிங்கிற எகிப்தில் தோன்றிய இயக்கம், கிளர்ச்சி இயக்கம், ஒரு ஹவாரிஜ் இயக்கம். அந்த ஹவாரிஜ் இயக்கத்தில் மிக முக்கியமான எழுத்தாற்றல் உள்ள ஒரு பிரபலமான மனிதர் தான் சையத் குத்துப். அவர் இந்த காலத்தின் ஹாரிஜி. ஏன்னா அவர் இந்த ஹாரிஜியா கொள்கையை பிரகடனம் செய்து அது உயிர் கொடுத்தவர். இந்த நூற்றாண்டில் உலகம் முழுக்க இஸ்லாமிய நாடுகள்லாம் கிளர்ச்சிக்கும் புரட்சிக்கும் முஸ்லீம்களை தூண்டிவிட்டு ஆட்சியாளருக்கு எதிரான ஹவாரிஜ் கொள்கையை நடைமுறைப்படுத்தி ஆட்சியாளர் விமர்சனம் செய்து, அப்படி அந்த ஆட்சியாளர் கீழ்ப்படியக்கூடிய கட்டுப்பட்டு இருக்கிறவங்க எல்லாமே ஜாகிலியத்தில் இருக்கிறாங்க. ஆகவே முஸ்லீம் நாடுகள்னு ஒன்று இல்லை, எல்லாமே ஜாகிலியத்து தான்
முஸ்லீம்கள் நீ இப்போ பூமியில் யாருமே இல்லை, எல்லாமே ஜாகிலியத்தில் இருக்கிறாங்க, பள்ளிவாசலில் பாங்கு தான் சொல்லப்படுவதை தவிர ஆக மொத்தம் குஃப்ரில் தான் எல்லோரும் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னவர் தான் சையீது குத்துப். ஆகவே தான் அவரை ஹாரிஜி என்று சொல்கிறோம். அவருடைய நிறைய வழிகேடுகள், நிறைய வழிகட்ட கொள்கைகள் உண்டு. அவருடைய மிக முக்கியமான கொள்கையாக எதை நம்ம அறிகிறோன்னா அவர் ஹாரிஜி கொள்கை. ஹவாரிஜுடைய பல கொள்கைகளை அவர் பிரச்சாரம் செய்யக்கூடியவராக இருந்தார். அவர் தான் ஒட்டுமொத்தமாக ஜாகிலியத்தை எல்லா மக்கள் மீது சொன்னவர். முஸ்லீம்கள் எல்லாரும் ஜாகிலியத்தில் இருக்குன்னு சொன்னார். இது ஹராம். இந்த மாதிரி சொல்கிறது இது வந்து தக்ஃபீர் செய்கிறது. ரசூலுல்லாஹ்வுக்கு முந்தைய நிலை தான் இப்போ இருக்குன்னு சொன்னால் அர்த்தம் அப்போ எல்லாம் காஃபிராக தான் இருந்தாங்க, அந்த மாதிரி தான் இப்போ காஃபிராக இருக்காங்கன்னு சொல்கிறது அர்த்தமாயிடும். அப்போ இந்த மாதிரி சொல்லக்கூடாது. சில பொதுப்படையாக இல்லாமல் சிலரிடம் சில குணங்கள் ஜாகிலியத்து இருக்கலாம், அதில் சந்தேகம் இல்லை அப்படின்னு ஷேக் ஃபௌசான் இப்போ இந்த ஜாகிலியத்தை பற்றி ஏன் இப்படி தெளிவுபடுத்துகிறாங்கன்னா, ஜாகிலியத்தின் இந்த 2 வகையை பிரிச்சறிஞ்சாதான் ஒருத்தர் இன்னைக்கு ஒட்டுமொத்த முஸ்லீம்கள் ஜாகிலியத்தை சொல்ல முடியாது. முஸ்லீம்கள் சத்தியத்தில் இருக்கிறவங்க அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய வருகைக்கு பிறகு மறுமை நாள் வரைக்கும் சத்தியம் இருக்கும், அப்போ அதை பின்பற்றக்கூடியவங்க இருப்பாங்க, அதில் எந்த சந்தேகம் இல்லை அப்படிங்கிறது இதிலேருந்து தெரிய வருது. சரியா? அப்படிங்கிறது இந்த பாடத்தில் ஷேக் ஃபௌசான் ஜாகிலியத்தை பற்றி நமக்கு விளக்குறாங்க.